மாஷா அல்லாஹ் இந்த ஊருக்கு வந்ததில் பெரிய சந்தோஷம். குறிப்பாக நம்முடைய உஸ்தாத் ஹசரத் அவங்கள சந்தித்து அவங்கள்ட்ட பேசுனது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், சந்தோஷமாக கருதுகிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்யணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இப்படி மறைவதற்கு முன்பதாக நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் சந்தித்து அவர்கள் வகுத்து கொடுத்த வாழ்வியல் முறையை முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் உருவாக்கி கொடுக்கணும். அதேபோல் மௌத்துக்கு முன்னாதாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருளும். உலகத்திலேயே ஒரு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முழுமையான ஆதாரம் உள்ள ஒரு மார்க்கமாக இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். எல்லா நிலையில் அறிஞர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை மிகப்பெரிய அளவில் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. எல்லா கட்டத்திலையுமே அவங்க ஆன்மீகம் சார்ந்து, குடும்பவியல் சார்ந்து, சமூகம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, உலகத்தில் எத்தனை துறைகள் இருக்கிறதோ எல்லா துறைகளிலும் ஒரு மிக முக்கியமான வழிகாட்டுதலை நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. த மோஸ்ட் ஆத்தென்டிகேட்டட் அண்ட் ஆர்கனைஸ்டு ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கம், குர்ஆன், நபியினுடைய வாழ்வியல் முறை, இப்படி எல்லாமே நமக்கு கிடைச்சும் உலகத்தில் ஒரு பின்தங்கிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்குது அப்படின்னு சொல்வதனுடைய காரணம் என்ன அப்படின்னு ஆய்வுகள் செஞ்சோம்னா, எதெல்லாம் சொல்லப்பட்டதோ, எதெல்லாம் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டப்பட்டதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறிட்டோமா அப்படின்னு நமக்குள்ள நாமளே ஒரு கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது உடனேலாம் நிகழாது. ஒரு சமூக மாற்றம் என்பது, ஒரு சமூக உருவாக்கம் என்பது உடனேலாம் மாற்றம் அடையாது. அதுக்கு குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னா எல்லாத்தினுடைய பங்களிப்பும் நமக்கு வேணும். உலமாக்களுடைய பங்களிப்பு, ப்ரொஃபஷனலுடைய பங்களிப்பு, பெண்களுடைய பங்களிப்பு, குழந்தைகளுடைய பங்களிப்பு, இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு சமூகத்தை வலிமையாக, பலமாக, ஒரு நீண்ட நெடிய இலக்குள்ள சமூகமாக மாற்ற முடியும். வெறுமனே கொஞ்சம் பேர் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா மாற்றங்கள் உடனே நிகழ்ந்துறாது. அப்போ ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு சமூகமாக இன்னைக்கு சமூகத்தில் நிறைய விழிப்புணர்வு இன்னைக்கு ஏற்பட்டுருச்சு. மாஷா அல்லாஹ், பொதுமக்கள்கிட்ட, குறிப்பாக பெண்களிடத்தில், வாலிபர்களிடத்தில் எல்லாருமே இன்னைக்கு உம்மத்தை பற்றி கவலைப்படுறாங்க, சமூகத்தை பற்றி யோசிக்கிறாங்க. சமூகத்தினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்களிப்பு அளிக்கணும்னு மிகப்பெரிய ஆசையும் ஆர்வமும் இன்னைக்கு சமூகத்தில் ஏற்பட்டுருச்சு. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. கிபி 2000 இப்போ 2001 ஆய்வின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், சமூகத்தில் உலகம் முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு. ஆனால் அந்த விழிப்புணர்வும் அந்த கவலையும் தொடர்ந்து பயணிக்குதா அப்படின்னா இல்லை. எப்பயாவது பேசும்போது அந்த கவலை வருது, பேசி முடித்தோடனே நம்ம பலகீனப்பட்டுறோம். யாரையாவது எங்கேயாவது புத்தகத்தில் இல்லை நியூஸ் பேப்பரில் படிக்கும் போது கவலை வரும், படித்து முடித்தோடனே கவலை நம்மளை விட்டு போயிடுது. அப்படி இல்லாமல் நம்ம எல்லா நிலையிலையுமே இந்த நுபுவத்தை, இந்த விழிப்புணர்வை, சமூக கட்டமைப்பு, சமூக உருவாக்கம், மக்களை எப்படியாவது அல்லாஹோடு, ரசூலோடு, குர்ஆனோடு இணைக்கணும் அப்படிங்கிற நீண்ட இலக்கு வேணும், தொடர் பயணம் வேணும், கடின உழைப்பு வேணும், நேர்மறை சிந்தனைகள் வேணும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளை கொண்டு தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நம்ம உருவாக்க முடியும். இன்றைக்கி சமுதாயத்தில் பலதரப்பட்ட சேவைகள் நடக்குது. ஆனால் எல்லா சேவைகளை விட மிக முக்கியமான ஒரு சேவை, மிக முக்கியமான சமுதாய வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு பணி என்னன்னு சொன்னால் அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய பணி. அடுத்த சமுதாயத்தை நம்ம எப்படி உருவாக்குறோம், நம்முடைய குழந்தைகள் அடுத்த 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு எந்த மனநிலையில் இருக்க போகிறாங்க, அவங்கள நாம் எப்படி தயாரிக்க போகிறோம்
அல்லாஹோடு, குர்ஆனோடு, நபியோடு இணைத்த ஒரு சமூகமாக எப்படி உருவாக்க போகிறோம், அப்படி உருவாக்குறதுல பெண்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு பகுதி. எவ்வளவுதான் ஆண்கள் எவ்வளவு கூட்டங்கள் நடத்தி, எவ்வளவு கருத்துரைகள் பண்ணி, எவ்வளவு பெரிய வளர்ச்சிகளை நோக்கி நகர்த்தினாலும் ஒரு பெண் தான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு பெண்ணுடைய அந்த அணுகுமுறை, ஒரு பெண்ணுடைய உருவாக்கம், ஒரு பெண்ணுடைய தீனுடைய சிந்தனையை கொண்டுதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், வருங்கால சமூகம் வலுவுள்ளதாக, பலமுள்ளதாக, சமூக எழுச்சி உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். அதனால் ஆண்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குதோ அதை விட 1 மடங்கு அதிகமாக பெண்களுக்கு அந்த பொறுப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஜெனரேஷனை எப்படி மீட்டெடுக்க போகிறோம்? இப்போ அதன் அடிப்படையில் தான் சரித்திரம் படித்த சஹாபி பெண்மணிகள், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே அவங்க மாதிரி ஒரு எழுச்சி மிக்க வார்த்தையை, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் கற்பது கட்டாய கடமை அப்படின்னு ஒரு எழுச்சி மிக்க விஷயத்தை உலகத்தில் சொன்ன முதல் ஒரு புரட்சியாளர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக ஒரு 4 சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த சஹாபி பெண்மணியுடைய வாழ்க்கையினுடைய அந்த அர்த்தங்கள், அந்த வாழ்ந்த முறைகள், அதனால் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் என்ன, இப்போ நாம் என்ன செய்யணும், அந்த பெண்மணிகளுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படி இருக்குது, இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம், அதை நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கணும், பண்படுத்திக்கணும், எப்படி மேம்படுத்திக்கணும். பயான்கள் அப்படிங்கிறது வெறுமன காதுகளில் கேட்டு போகிறதல்ல. பயான்கள்ங்கிறது உள்ளங்களில் சுமைக்கக்கூடியது. அதனால தான் உளவியலில் சொல்லுவாங்க, அறிவு என்பது, நாலேஜ் என்பது 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று இருக்குது இன்ஃபர்மேஷன், இன்னொன்று இருக்குது டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷனுங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து உருவாகும். டிரான்ஸ்ஃபரிங் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மனிதனுடைய உள்ளத்திலிருந்து பேசக்கூடியது. அதனால தான் அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லா சொல்லுவாங்க, தில் சே பாத்கர், தில் சே சுன்கர், தில் சே தேக்கர் அப்படிம்பாங்க. உள்ளத்திலிருந்து பாருங்கள், உள்ளத்திலிருந்து கேளுங்கள், உள்ளத்திலிருந்து பேசுங்கள். உலகத்தினுடைய கல்வி முறைக்கும் மார்க்கத்தினுடைய கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, உலகத்தினுடைய கல்வி முறைங்கிறது முழுக்க முழுக்க அது மூளையோடு சம்பந்தப்பட்டது. படிப்பதை கொண்டு நோக்கம் என்ன, படிப்பதை கொண்டு நிறைய சம்பாதிக்கணும், படிப்பதை கொண்டு வசதியாக வாழணும், படிப்பதை கொண்டு என்ஜாய்மெண்ட்டாக உலகத்தில் இருக்கணுங்கிற ஒரு கருத்தியல் தான் உலக கல்வியினுடைய அடிப்படை. மார்க்கத்தினுடைய அடிப்படை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த உம்மத்தை பாதுகாக்கணும், சமுதாயத்தை நேர்வழியின் பக்கம் இழுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஆழமான ஒரு சிந்தனையை உள்படுத்தியது தான் மார்க்கத்தினுடைய கல்வி முறை. இப்போ நாம் ஏதாவது பயான்கள், உலமாக்கள், நல்ல சிந்தனையாளர்கள் கருத்துக்களை பேசும்போது தயவு செய்து நாம் நம்முடைய காதுகளில் வாங்காமல் உள்ளத்துகளில் வாங்கும்போது தான், கல்பில் வாங்கும்போது தான் நாம் அதை சுமக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்குறான். வெறுமன மூளையில் வாங்கினோம்னா கேள்விகள் தான் உருவாகும். கொஸ்டின் வில் ரைஸ், கேள்விகள் உண்டாகும். எப்போ உள்ளத்தில் வாங்குறோமோ அமல் செய்யக்கூடிய பாக்கியங்கள் கிடக்கும், அமல் செய்யக்கூடிய நினைவுகள் உண்டாகும். அல்லாஹ் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம். அதனால் இன்னைக்கு நாங்கள் பேசக்கூடியது ஒரு பயான் நிகழ்வு மட்டுமல்ல, ஒரு ஐடியாலஜி சார்ந்த, ஒரு கருத்தியல் சார்ந்த விஷயம். ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய ஆற்றல் படைத்த ஒரு சமூகம் பெண் சமூகம். உங்களுடைய தியாகம், உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய ஈமானிய உணர்வுகளை கொண்டு தான் அடுத்த ஒரு சமுதாயத்தை வலுவுள்ளவர்களாக, பலமுள்ளவர்களாக, சமுதாய சிந்தனை உள்ள இளம் உலமாக்களை, இளம் வாலிபர்களை, இளம் அஃபீஷியல்ஸை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஆண்களை விட பெண்கள் உங்களுக்கு தான் இருக்குது. அதனால் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் மனதில் ரொம்ப ஆழமாக சுமந்து கொள்ளுங்க. அதை உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய உறவுகளில், உங்களுடைய பிள்ளைங்கள்கிட்ட அதை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்க. அப்படி வெளிப்படுத்தும் போது ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய சேஞ்சஸ் இன்ஷா அல்லாஹ் உருவாகுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தரப்பு மக்களையுமே உருவாக்கினாங்க, எல்லா தரப்பு மக்களையுமே உருவாக்கினாங்க, எல்லா நிலை மக்களையுமே, குழந்தைகள், பெண்கள், வாலிபர்கள், பிஸ்னஸ் மேன், பெரும் வியாபாரிகள், இப்படி எல்லா தரப்பு மக்களுக்குமே வழிகாட்டுதலை கொடுத்தாங்க. மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அவங்க காலத்திலையும் சரி, இல்லை அவங்களுடைய காலத்திற்கு பிறகும் சரி, இந்த சஹாபி பெண்மணிகள் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொண்டாங்க, பெண்களை எப்படி ஒரு விழிப்படைந்த ஒரு மிகப்பெரிய சமூக எழுச்சி உள்ள சமூகத்தை உருவாக்குறதுக்கு அந்த பெண்களை எப்படி பண்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
நான் அடிக்கடி எல்லா இடங்கள்லையும் சொல்லுவேன். இன்றைக்கி காலையில் கூட எனக்கு ஆர்டிபி காலேஜில் அங்கே உள்ள விமென்ஸ் பெண்களுக்கான நிகழ்வு நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பெண்கள் கலந்து கொண்டாங்க. ஒரு சமூகத்தினுடைய அச்சாணிகள் பெண்கள் தான். பெண்களுடைய தியாகம், பெண்களுடைய அன்பு, பெண்களுடைய நிர்வாகம், பெண்களுடைய சமூக சிந்தனை, பெண்களுடைய ஈமானிய உணர்வை கொண்டு தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாக்க முடியும். நீங்கள் சுமாராக படிச்சிருக்கலாம், பெரிய டாக்டரேட் வாங்கலை, பிஹெச்டி படிக்கலை, பெரிய பெரிய பெரும் டிகிரிகள் வாங்கலை, இருந்தாலும் உங்களால் உங்களுடைய சந்ததிகளை, உங்களுடைய குழந்தைகளை ஒரு வலிமையான ஈமானிய உணர்வுள்ள குழந்தைகளாக உங்களால் உருவாக்க முடியும். அந்த உருவாக்கணும்னா அதற்கு சில மனநிலைகள் உங்களுக்கு இருக்கணும். ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு பெரும் அறிவு தேவையில்லை, கவலையும் கொஞ்சோண்டு முயற்சியும் இருந்தால் போதும். கொஞ்சோண்டு கவலை வேணும், கொஞ்சோண்டு முயற்சி வேணும். உம்மத்தை பற்றி, சமூகத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி, சமுதாயத்தை பற்றி ஒரு தெளிவான கண்ணோட்டம் வேணும். எப்போ ஒரு பெண் சமூகத்துக்கு அந்த கண்ணோட்டம், அந்த சிந்தனை கிடைச்சிருச்சோ, ஒரு வருங்கால சமூகத்தை மிகப்பெரிய வலிமைமிக்க சமூகமாக அவங்களால உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆற்றல் படைத்த சமூகம் தான் பெண் சமூகமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால சஹாபி பெண்மணிகளுடைய சில முக்கியமான சஹாபி பெண்மணிகள், ஒரு 4 பெண்மணிகளுடைய சுருக்கமான வரலாறுகளை பார்த்துட்டு அதுக்கடுத்து நாம் அவங்க மூலமாக என்ன கற்றுக்கொண்டோம், அதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அமல் செய்யணும். இங்கே பேசுறதுங்கிறது வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு தான். பேசுறதுங்கிறதும் கருத்துக்கள் தெரிவிக்கிறது, சிந்தனை ரீதியாக நம்மளை தயாரிக்கிறதுங்கிறது வாழ்க்கையில் அதை அமல் செய்யறதுக்கு தான். அதனால பேசக்கூடியதை கொஞ்சம் உள்ளத்தில் வாங்கி நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிப்போம் இன்ஷா அல்லாஹ். நபியினுடைய காலங்களில், நபியினுடைய அந்த உருவாக்கத்தில் 4 மிக முக்கியமான பெண்மணிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு மிக வித்தியாசமானது. அவங்க நபியோட இணைந்திருந்து, நபியோட தொடர்பில் இருந்து மாஷா அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க சமூகத்தில் ஏற்படுத்தினாங்க. இஸ்லாமிய சமூகத்தினுடைய எழுச்சிக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க. அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய பெண்மணி ஹஜ்ரத் ஹதிஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க தான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஆணிவேர்னு இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 25வது வயதிலேயே அவங்களை கண்டறிஞ்சு, அவங்களை நிக்காஹ் முடிச்சு, அவங்களுடைய எல்லா நிலை வளர்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தவங்க அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. 4 நிலைகளில் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வலிமையாக மாற்றிருக்கிறாங்கன்னு இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. வயதில் மூத்தவங்க, நபியை விட கிட்டத்தட்ட 15 வயது மூத்தவங்க. இவங்களுக்கு வயது 25, 26. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அம்மையாருக்கு 40 வயது. 25 வயது பக்குவப்பட்ட ஒரு பெண்மணியை அல்லாஹு தஆலா அவங்களுக்கு நிகாஹ் முடிச்சு கொடுக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு நபித்துவத்துக்கு முன்னாடியும் சரி, நபித்துவத்துக்கு பின்னாடியும் சரி, நபித்துவத்துக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் அவங்களுக்குள்ள இணைப்பு, பாசம், அன்பு, விட்டு கொடுத்தல், எல்லா நிலையிலும் தன் கணவரை உயர்த்து பிடித்தல், எந்த நிலையிலும் தன் கணவரை எதற்காகவும் விட்டு கொடுக்காத தன்மை, அந்த தன்மையினுடைய விளைவு அடுத்த நுபுவத்துக்கு பிறகு அடுத்த 10 வருஷம் மிகப்பெரிய ஒரு இணைப்பு, ஒரு பந்த பாசம் ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க எல்லாருமே ஹஸரத் ஒரு குழந்தையை தவிர, ஒரு ஆண் குழந்தையை தவிர மீதி உள்ள எல்லா குழந்தைகளும் அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான். அவ்வளோ பெரிய அந்நியுன்னியமான ஒரு வாழ்க்கை முறை இருந்துச்சு. குடும்ப உறவுகள், ஒரு ஆணை எப்படி வலிமையாக மாற்றணும், ஒரு ஆணை சமூகத்தில் எப்படி கொண்டு போய் நிப்பாட்டணும், ஒரு ஆணுடைய கண்ணியத்தை எப்படி பாதுகாக்கணும், ஒரு ஆணை எப்படி ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாக மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி பல இமாம்கள், யூசுப் அல் கரதாவி போன்ற மிகப்பெரிய உலமாக்கள் எல்லாம் அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சோசியல் இன்டலெக்சுவல் உமன்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. சமூக மாற்றத்திற்கான மிகப்பெரிய ஆணிவேராக இருந்தவங்க அவங்க தான் அப்படிங்கிறத ஆய்வுகள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அவங்கள்ட்ட 4 குணங்கள் இருந்துச்சு. அந்த 4 குணங்களை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஒன்றாவதாக, எல்லா நிலையிலும் தன்னை விட தன் கணவரை உயர்ந்ததாக ஹஸரத் ஹதிஜா அன்னையார் நினைச்சாங்க. தன் கணவரை தன்னை விட உயர்ந்தவங்களாக, தன்னை விட சிறந்தவர்களாக. இது ஒரு ஆணும் நினைக்கணும், ஒரு பெண்ணும் நினைக்கணும். ஒரு குடும்ப வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதி, ஒரு ஆணிடத்தில் பெண் தோத்து போகணும், ஒரு பெண்ணிடத்தில் ஆண் தோத்து போகணும். இந்த லைஃப்பில் மிக முக்கியமான பகுதி அதுதான், விட்டு கொடுத்தல், அன்பு செலுத்துதல். அதில் மிக முக்கியமாக தன்னை விட தன் பார்ட்னரை உயர்வாக கருதணும்.
அதான் மிக முக்கியமான பகுதியாக. அதனால தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்கு அவங்க செல்லும் போதும் சரி, எல்லா விதமான சொத்துக்களையும் நம்பிக்கையின் அடிப்படை தன் கணவர்கிட்ட கொடுத்தாங்க. தன்னுடைய சொத்துக்களை எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தன் கணவருக்கு கொடுத்தாங்க. தன் கணவரை உயர்வாக நினைச்சாங்க. இது முதல் பண்பாக இருக்கணும். எப்போ ஒரு பார்ட்னரை, நம்ம கூட இருக்கக்கூடிய கணவரை, நம்ம கூட இருக்கக்கூடிய மனைவியை நம்மளை விட உயர்ந்தவங்க, சிறந்தவங்க, நல்லவங்க, ஒரு நம்பிக்கை, அவங்க மீது ஒரு ஈர்ப்பை எப்போ நம்ம வெளிப்படுத்துகிறோமோ நமக்குள்ள ஒரு இணைப்பு பாலம் அதிகரிக்கும். இன்னைக்கு காலத்தில் ஆய்வுகள் சொல்லுது, குடும்பங்களில் 60% ஃபேமிலியில் டிஸ்பியூட் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு சொல்லுது. 60% குடும்பங்கள் ஆய்வுகள் சொல்லுது. இன்னைக்கு பெண்கள் யாரும் வருத்தப்படக்கூடாது. சமீபத்தினுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு ரிசர்ச்சே என்ன சொல்லுதுன்னா, ஆண்கள் டிவோர்ஸுக்கு இன்னைக்கு அப்ளை பண்ணுவதை விட பெண்கள் தான் அதிகமாக டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க, ஹுலாக்கள் தான் அதிகமாக வருதுங்கிறத ஆய்வுகள் சொல்லி கொடுக்குது. ஸோ அதனால் ஹதிஜா அம்மையாருடைய முதல் பண்பு என்னவாக இருந்துச்சுன்னா, என்னை விட என் கணவர் சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு பார்வை ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. எத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அனாதை, தந்தை தாய் இல்லாதவங்க, பெரிய சொத்து சுகம் இல்லாதவங்க, சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் சமூகத்தின் உச்சகட்டமான தலைவராக இல்லாதவங்க. ஆனால் அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய பாசம், அவங்களுடைய உண்மையான வியாபார சிந்தனை, இதை ஹஸரத் ஹதிஜா அம்மையாரை விளங்கி தன் கணவரோடு இணைந்து அவருக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணாங்க. இது முதல் நிலை. ரெண்டாவது, அன்பை வெளிப்படுத்துறது. ஹதிஜா அம்மையார்ட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா நிலையிலும் கணவரின் மீது அன்பை வெளிப்படுத்துவது, எல்லா நிலையிலும் கணவரை மோட்டிவேட் பண்ணுறது, எல்லா நிலையிலும் மோட்டிவேட் பண்ணுறது. முதல் முறையாக அவங்களுக்கு வஹி இறங்கும் போது யோசிச்சு பாருங்க, சாதாரண விஷயமா நம்ம நினைக்கிறோம். 25 வயசுல கல்யாணம், 40 வயசுல நுபுவத்து, 38, 39 கடைசி 3 வருஷங்கள் அதிகமாக ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வியாபாரத்துக்கும் போகல, முழுக்க ஹிரா குகையில தவத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய இணைப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான். அந்த இணைப்புல தன் கணவருக்காக இவங்க எத்தனை வயசு, இப்ப 40 வயசு, 25 வயசு, 40 வயசு. நுபுவத் கிடைக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயசு எத்தனை இருக்கும், 15 வருஷம் கழிச்சுன்னா எப்படி 55 வயசு ஆயிடுச்சு, 55 வயசு கிட்ட ஆயிடுச்சு ஆக்சுவலாக அவங்களுக்கு. அந்த வயசில், அந்த ஏஜில் தன்னுடைய கணவருக்காக உணவுகளை செய்து அந்த மலை உச்சிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரக்கூடிய பெண்மணியாக இருந்தாங்க. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு, நேசத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு கணவரை எப்படி நேசிக்கணும், ஒரு மனைவியை கணவர் எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிற குடும்ப அந்த தாம்பத்திய உறவு முறைகள், அந்த குடும்பத்தினுடைய இணைப்பு முறையை ஹஸரத் ஹதிஜா அம்மையார் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரிஞ்சு 7 பேர் PhD பண்ணியிருக்கிறாங்க. ஹதிஜா அம்மையாருடைய அந்த நிக்காஹுக்கு பிறகு நபியினுடைய ஹதிஜா அம்மையாருடைய வாழ்க்கை முறை அணுவாக அவங்க பேசுதல், அவங்க உட்காருதல், அவங்க சிரிக்குதல், எல்லாத்தையும் எப்பயுமே தன் கணவர் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா சிரித்த முகமாக இருப்பாங்க, பிரகாசமாக இருப்பாங்க, நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க, எப்பயுமே நெகட்டிவான சிந்தனைகளை பகிர மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா அதனுடைய விளைவுதான் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத்தினுடைய முதல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு வேகமாக வீட்டுக்கு வருவாங்க. ஜம்மிலூனின்னு சொல்லுவாங்க, மனைவியே என்னை போற்றி விடுங்கள், என்னை போத்துங்க, என்னை போர்வை எடுத்து பொத்தி விடுங்க. போர்வையை எடுத்து பொத்திடுவாங்க. பொத்திட்டு கேட்பாங்க, கணவரை எதுக்கு பயப்படுறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை, நான் ஒரு பெரிய உருவத்தை பார்த்தேன், எனக்கு பயம் வந்துடுச்சு, என்னால் அந்த தாங்க முடியலை, அந்த ஆற்றலை என்னால் பார்க்க முடியலை, எனக்கு பயமாக இருக்குது, உடல் குளிருது, உடல்லாம் நடுங்குதுன்னு சொல்கிறாங்க. மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கணவரை நீங்கள் பயப்படாதீங்க, எதுக்கு பயப்படுறீங்க, நீங்கள் அனாதைகளை ஆதரிக்கிறீங்க, எல்லாத்துட்டையும் நேர்மையாக நடந்து கொள்றீங்க, பெரியவங்களுக்கு கண்ணியம் கொடுக்குறீங்க, அன்பு செலுத்துறீங்க, ஏழைகளுக்கு உதவுறீங்க, எல்லா மக்களுடைய நேர்மையான மனிதராக நீங்கள் கருதப்படுறீங்க, நீங்கள் எதற்கு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான வார்த்தையை தன் கணவருக்கு சொல்கிறாங்க. அந்த மோட்டிவேஷனல் எல்லா நிலையிலும் ஒரு கணவர், ஒரு ஆண் வீட்டில் ஒரு குழந்தை, இல்லை ஒரு பெண், இல்லை ஒரு கணவர், இல்லை அண்ணன், இல்லை தம்பி, அத்தா ஒரு சடைவடைந்து போகும்போது மிகப்பெரிய வார்த்தை எங்கேருந்து வரும் தெரியுமா? மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு ஆணுக்கு எங்கே இருக்குன்னா பெண்ணிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான், அந்த ஆதரவான வார்த்தைகள் தான். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் துவா செய்கிறேன், கவலைப்படாதீங்க மகனே, கவலைப்படாத, கணவரே கவலைப்படாதீங்க, அத்தா நீங்க கவலைப்படாதீங்க, தம்பி நீ கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஒரு ஆணுடைய மிகப்பெரிய பலமாக இருக்குது. இப்போ ரெண்டாவது, அன்னை ஹதிஜா அன்னையார் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மிக முக்கியமான ரெண்டாவது பண்பு, எல்லா நிலையிலும் நல்ல ஒரு உத்வேகமான வார்த்தையை பேசுவாங்க, உத்வேகமான வார்த்தையை பேசுவாங்க. எந்த நிலையிலும் நெகட்டிவாக பேசவே மாட்டாங்க.
மட்டம் தட்ட மாட்டாங்க. இன்னைக்கு சீக்கிரமாக நம்ம நிறைய பேர் மட்டம் தட்டிடுறோம். ஆண்களை பெண்களும் மட்டம் தட்டுறாங்க, பெண்கள் ஆண்களையும் மட்டம் தட்டுறாங்க. மட்டம் தட்டுதல் அப்படிங்கிறது மிக மோசமான அன்பை குறைச்சி நமக்குள்ள பிரிவை அதிகப்படுத்திடும். எல்லா நிலையிலும் உயர்வான வார்த்தைகள், நல்ல நல்ல சிந்தனைகளை பகிர முயற்சி செய்யுங்க. அப்போ உங்களுடைய கணவர், உங்கள் புள்ள, உங்கள் அத்தா, உங்கள் அம்மா, உங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியின் பாதையில் போவாங்க. இப்போ அன்னை ஹதிஜா அம்மையாருடைய 2வது குணம் எல்லா நிலையிலும் மோட்டிவேட்டட் பண்ணுறது, எல்லா நிலையிலும் அவங்கள உத்வேகப்படுத்துறது. 3வது தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய சம்பாதித்த விஷயங்களை, தன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை கணவருக்கு அர்ப்பணிக்கிறது. கணவருடைய வளர்ச்சிக்கு, கணவருடைய உருவாக்கத்துக்கு, கணவருடைய வெற்றிக்கு, கணவருடைய வளர்ச்சிக்கு ஒரு பெண்மணி காரணமாக இருக்க முயற்சிக்கணும். உலகத்தில் அநேக நபர்கள் சொல்லுவாங்க, ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு பெண்ணுடைய தியாகம் இருக்கும், ஒரு பெண்ணுடைய அர்ப்பணிப்பு இருக்கும், ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய அன்பு இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு பக்குவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு காலத்தில் அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு கொண்டே போகுது. ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னால் ஆணும் இருக்கிறதில்ல, ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண்ணும் இருக்கிறதில்ல. இன்றைய கால சூழ்நிலையில் எல்லாரும் சுய சுதந்திரத்தை விரும்பக்கூடிய மக்களாக மாறுறோம். நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நானாக உங்கள்கிட்ட பேசுவேன், நானாக தான் வருவேன், எந்த நிலையிலையுமே என்ன செய்யக்கூடாது, என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறத ஆணும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெண்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவு உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான இணைப்பு அதெல்லாம் குறைஞ்சு கொண்டே போகுது. இந்த உலகத்தில் மட்டும் நாங்கள் கணவன் மனைவியாக வாழணும்னு அவசியம் இல்லை. மறுமையிலும் அல்லாஹு தாலா ஒரு சிறந்த உம்மத்தை, ஒரு சிறந்த தம்பதிகளை சேர்த்து வைக்கக்கூடியதாக வாய்ப்புகள், ஹதீஸுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதனால் தயவு செய்து 2வது ஒரு குணம் தன் வீட்டில் உள்ள மக்களை எல்லா நிலையிலும் என்ன செய்யுங்க, ஒரு பண்பான வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை, மோட்டிவேட்டடான வார்த்தைகளை கொண்டு அவங்கள பாராட்டுங்க. 3வது ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு தான் தன் சொத்துக்களை, தன்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை அவங்களுக்காக செலவழிக்கிறது. 4வது ஒரு பண்பு தான் எல்லா நிலையிலும் கணவருடைய உறவுகளை பேணிக்கொள்றது. கணவருக்குன்னு ஒரு உறவுகள் இருப்பாங்க, அந்த உறவுகள் மீது ரொம்ப பெண்கள் கவனம் செலுத்தணும். இன்னைக்குள்ள பெரும் பிரச்சனை, ஒரு ஆண் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, 2 விஷயத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒன்று, நீ எனக்கு துரோகம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழணும், எனக்கு நீ துரோகம் செஞ்சிடாத. 2வது, என் உறவுகளை, என் அத்தா, என் அம்மா, என் குழந்தைகளை கொஞ்சம் நீ பாதுகாத்துக்க, அவங்க மீது கொஞ்சோன்னு கேர் எடுத்துக்க. அந்த கேரை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மையான கணவனுடைய அன்பும் பாசமும் இணைப்பும் ஒரு பெண்ணுக்கு கிடைக்குது. அதே போல ஒரு பெண் 2 விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க ஆண்கள்கிட்ட இருந்து. ஒன்று, நான் அமானிதமாக உன்னிடத்துல இருக்கிறேன், என்ன நீ கேர் பண்ணு, நான் சொல்றதை கேளு, நான் அணத்தும் போது காது கொடுத்து கேளு, நீ செய்யறையோ செய்யலையோ நான் பேசும்போது பக்கத்தில் உட்காந்து நீ என்ன பேசுறேன்னு கேளுன்னு ஒரு பெண் எதிர்பார்க்குறாங்க. 2வது, பெண்ணுடைய உறவுகளுக்கு ஒரு ஆண் கண்ணியம் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. ஒரு பெண்ணுடைய உறவுக்கு, பெண்ணுடைய அத்தா அம்மா, பெண்ணுடைய அண்ணன் தம்பி, பெண்ணுடைய அக்கா தங்கச்சி, அவங்கள ஒரு ஆண் கண்ணியப்படுத்தணும், ஆண் அவங்கள நேசிக்கணும். நீ பெரிய என்ன, உங்கள் அத்தா என்ன கொடுத்தாரு, உங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்த அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடக்கூடாது. எல்லா நிலையிலும் ஒரு ஆண், என்னுடைய கணவர் என் குடும்பத்தின் மீது கொஞ்சோன்னு கண்ணியம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெண் எதிர்பார்க்குறாங்க. இந்த எதிர்பார்ப்புகளை ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டா, சஹாபி பெண்மணிகள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கையை வாழ்ந்ததனுடைய காரணமாகத்தான் அவ்வளோ பெரிய இணைப்பும் அன்பும் பாசமும் இருந்துச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு நரகமாக மாறிடும், நரகமான மாறிடும். இங்கே எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. இங்கே எல்லாரும் எல்லாத்த விட்டு போய் தான் ஆகணும். இப்போ இந்த உலக வாழ்க்கையில் நிரந்தரம் சந்தோஷம் நிம்மதி ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து உங்களுடைய உறவுகளை பேணி வாழுங்க. அதில் குடும்பத்தார் உறவுகளை ரொம்ப பேணி வாழுங்க. இப்போ அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த 4 விஷயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதனுடைய விளைவு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி மீது அவ்வளோ பெரிய பாசத்தை வச்சுருந்தாங்க. இது முதல் பகுதி. 2வதாக ஒரு பெண்மணி நபியினுடைய வாழ்க்கையோடு இணைந்திருந்தவங்க, அவங்களுடைய மகள், ஈரக்குலையாக கருதப்பட்ட ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நபியினுடைய மகள். அவங்களுடைய வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க ஈமானிய உணர்வுகளை கொண்டது, தக்வாவின் அடிப்படையில் வாழ்க்கையை கொண்டது, ஹயாவின் அடிப்படையில் வாழ்க்கையை கொண்டது, நேர்மை அடிப்படையில் வாழ்க்கையை கொண்டது. அவங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக 4 விஷயங்களை நாங்கள் பாடமாக எடுத்துக்கொள்கிறோம். ஒன்று, கணவனுக்கு கட்டுப்படுதல். கணவனுக்கு கட்டுப்படுதல் மிக முக்கியமான ஒரு விஷயம்.
ஒரு மனைவி கட்டுப்படுதல் அப்படிங்கிறது அடிமைத்தனம் கிடையாது. முதல்ல நம்ம எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். கட்டுப்படுதல் என்பது அடிமைத்தனம் கிடையாது. எந்த ஒரு ஆண் பெண்ணுக்கு சேவகம் செய்கிறாரோ அல்லது எந்த ஒரு பெண் ஆணுக்கு கட்டுப்படுகிறார்களோ அந்த வாழ்க்கை நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கை. ஒரு பெண்ணுக்கு ஆண் சேவகம் செய்யணும், தப்பு கிடையாது. கட்டின மனைவிக்கு சேவகம் செய்யணும். அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணுக்கு கட்டுப்படணும். திரும்ப சொல்கிறேன், கட்டுப்படுதல் என்பது அடிமைத்தனம் கிடையாது. இன்றைக்குள்ள டிவி, இன்றைக்குள்ள சோசியல் மீடியா, இன்றைக்குள்ள நாடகம், இன்றைக்குள்ள வெப் சீரிஸ் எல்லாமே என்ன சொல்லிடுச்சுன்னா, பெண்கள் அப்படிங்கிறவங்க அவங்கள அடிமையாக்க முயற்சிக்கிறாங்க. இஸ்லாத்தில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க சொல்கிறாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை என்பது அடிமைத்தனம் அல்லங்கிறத முதல்ல நம்ம விளங்கிக்கணும். இஸ்லாத்தில் அடிமைத்தனம்ங்கிறதே கிடையாது. இஸ்லாத்தில் எந்த இடத்துலையுமே ஆண்கள் உயர்ந்தவர்கள் பெண்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது. பெண்கள் உயர்ந்தவர்கள் ஆண்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது. பெண்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது, சில கடமைகள் இருக்குது, சில பொறுப்புகள் இருக்குது. ஆண்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது, சில கடமைகள் இருக்குது, சில பொறுப்புகள் இருக்குது. அவங்கவங்க உரிமைகளை, அவங்கவங்க கடமைகளை, அவங்கவங்களுடைய பொறுப்புகளை விளங்கி நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து நிதானமாக பொறுமையாக வாழ்ந்துட்டோம்னா அதை விட ஒரு சிறந்த வாழ்க்கை முறை எதுவுமே இல்லை. அதனால் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. ஆளுமை ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது அவங்களுடைய எல்லா குழந்தைகளும் இறந்து போனாங்க. அவங்களுடைய 4 பெண் மக்களும் இறந்து போனாங்க, 3 பெண் மக்களும் இறந்து போனாங்க, அவங்களுடைய ஆண் குழந்தைகளும் இறந்து போனாங்க. ஆனால் நபிக்கு பிறகு இறந்த ஒரே குழந்தை ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். அவங்க வஃபாத் ஆகும்போது நபியை பார்த்துட்டு அழுவாங்க ஹஸரத் ஃபாத்திமா. 2 பேரும் அவ்வளோ பெரிய இணைப்பு. நபியினுடைய வாழ்க்கையை படிக்கும்போது ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கவே முடியாது. ஒத்ததாக இருந்தாங்க. நபியினுடைய சொல், செயல், உடல், உருவம், வார்த்தைகள் எல்லாமே ஒத்துப்போன ஒரே ஒரு பெண்மணி ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் மீது எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத இமாம்கள் எழுதுறாங்க. ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அங்கிருந்து நடந்து வந்தாங்கன்னா, தந்தையை பார்க்கறதுக்கு நடந்து வந்தாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட உட்கார்ந்துருப்பாங்க. எழுந்திருச்சு போய் தன் மகளை வரவேற்பாங்க. தன் மகளை பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு நிற்பாங்க. உட்கார்ந்து கொண்டு வாங்க வாங்க மகளே, வாங்க ஃபாத்திமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எழுந்து போய் தன் மகளை கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டி வருவாங்க. எல்லா எப்பெல்லாம் ஆய்வுகள் சொல்லுது, எப்பெல்லாம் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நிக்காஹுக்கு பிறகு தன்னுடைய தந்தையாருடைய அபுவுடைய வீட்டுக்கு தந்தையுடைய வீட்டுக்கு வர்றாங்களோ அப்பெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தான் தன் மகளை வரவேற்பாங்க. உலகத்திலேயே தன் மகளுக்காக எழுந்து நின்ற ஒரு மிகப்பெரிய மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுந்து நின்று தான் வரவேற்பாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்காங்க, தன் மகள் வர்றாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து ஒரு ரொட்டி துண்டை ஊட்டி விடுறாங்க, தந்தைக்கு ஊட்டுறாங்க. நம்ம எத்தனை பேர் நம்முடைய தாய் தகப்பனுக்கு ஊட்டுறோம்? எத்தனை தாய் தகப்பன் பிள்ளைங்களுக்கு இந்த வயசில் ஊட்டுறோம்? தயவு செய்து சில வாழ்க்கை முறைகளை நம்ம வாழணும். எப்போ பார்த்தாலும் இந்த சோசியல் மீடியா, இந்த வாழ்க்கையினுடைய இன்பங்கள் இல்லை இந்த வாழ்க்கையினுடைய கச்சடாக்கள் போய் மாட்டிக்க கூடாது. கொஞ்ச நேரம் தனிமையில் உட்காந்து என் வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ்கிறேனா, என் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரியாக செய்கிறேனா, என் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்கிறேனா, என் வீட்டில் உள்ள வயதான மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரியாக செய்கிறேனா அப்படிங்கிற தனிமையில் உட்காந்து யோசிச்சு பாருங்க. எப்போ பார்த்தாலும் மன அழுத்தத்துக்குள்ளேயே இருக்கிறோம். எதையாவது ஒன்றை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸ்க்ரீனிங் டைம் இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு. மொபைல் பார்க்கக்கூடிய, டிவி பார்க்கக்கூடிய, சோசியல் மீடியா பார்க்கக்கூடிய கடந்த 15 வருஷத்தில் சொல்கிறான், ஒரு மனிதன் சராசரியாக இன்னைக்கு உலகத்தில் 7 மணி நேரம் மனிதன் ஸ்க்ரீன் பார்க்குறான்னு சொல்கிறோம். 7 மணி நேரம். இது மிக மோசமான நிலையை ஏற்படுத்துங்கிறான். அடுத்த 10-15 வருஷத்தில் 95% மக்கள் மென்டல் ஹெல்த் டிஸார்டரில் போகிறாங்க. மனநோய் ஏற்பட போகுதுங்கிறான். மனநோய் உலகத்திலேயே இன்னைக்கு மிக பயமுறுத்தக்கூடிய நோய் டயபிட்டிஸ் இல்லை, சுகர் இல்லை, கேன்சர் இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லை, எதுவுமே இல்லை. மிகப்பெரிய நோயாக உலகமே பயப்படக்கூடிய ஒரு நோய் என்னன்னா மென்டல் ஹெல்த் டிஸார்டர். மனநோய் தான் இன்னைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கு. அன்பு குறைஞ்சு போச்சு. படிப்பெல்லாம் அதிகமாயிருச்சு. காலேஜுகள் நிறைய வந்துருச்சு. நிறைய டெக்ஸ்ட் புக் வந்துருச்சு. நிறைய படிச்சுமே அதிகமாயிட்டான். 40 வருஷத்துக்கு 40% மக்கள் படிச்சிருந்தாங்க. இன்னைக்கு 88% மக்கள் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் வருத்தம் என்னன்னா படிப்பு அதிகமாயிருச்சு, பண்பு குறைஞ்சு போச்சு. அறிவு அதிகமாயிருச்சு, அன்பு செலுத்தக்கூடிய மக்கள் குறைஞ்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய இறுக்கமான சூழ்நிலை நம்மளை அறியாமையே நமக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கு. அதனால வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ரசிங்க. வாழ்க்கையை ரசிங்க. இன்பமாக இருக்க முயற்சி செய்யுங்க. உறவுகளை பேணி வாழுங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அங்கேருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு வர்றாங்க. வந்து ஒரு சுட்ட உணவை ரசூலுக்கு ஊட்டுறாங்க. சுட்ட உணவை ரசூலுக்கு கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி சாப்பிட்டு சொன்னாங்க, என் அருமை மகள் ஃபாத்திமாவே, நான் சுட்ட உணவை சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. 3 நாள் ஆயிடுச்சு சுட்ட உணவு. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்குறாங்க, யா அபு, உங்களுக்கு நான் ரொட்டி சுட்டு கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. ரொட்டி சுட்டு கொடுக்கட்டுமா? கணவர் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, ரொட்டி சுட்டு கொடுக்கட்டுமா? சுடு கொடுங்க. தந்தைக்காக மாவு பிசைஞ்சு ரொட்டியை நல்லா செஞ்சு அடுப்பில் வச்சு ரொட்டி சுடுறாங்க. ரொட்டி சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, அருமை மகளே ஃபாத்திமா, நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா? நான் ஒரு ரொட்டி சுடட்டுமான்னு கேட்குறாங்க. ரொட்டி சுடட்டுமா? சுடுங்க என் தந்தையே, சுடுங்க. அப்படின்னோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாவை எடுத்து பிசைஞ்சு நல்ல ரொட்டியை உருட்டி அடுப்புக்குள்ளே வைக்கிறாங்க. அடுப்புக்குள்ளே வச்சப்போ அந்த ரொட்டி வெளியே எடுக்கப்படுது. வெளியே எடுத்தோடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு சிரிக்கிறாங்க. தந்தையே, உங்கள் ரொட்டி சரியாக வேகலை, உங்கள் ரொட்டி சரியாக வேகலை, வேகாமல் வெளியே எடுத்துட்டீங்க, வேகலைன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமை மகள் ஃபாத்திமாவே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அல்லாஹ் ஒரு ஆணையிட்டிருக்கிறான், எந்த பொருளை நான் தொட்டேனோ அந்த பொருளை நெருப்பு தீண்டக்கூடாதுன்னு அல்லாஹ் ஆணையிட்டிருக்கிறான். அதனால ரொட்டி என்ன செய்யலை, சரியாக வேகலை. வாழ்க்கையை பாருங்க, எப்படி ரசித்து வாழ்கிறாங்க, எப்படி ஒரு இன்பமான இணைப்பான வாழ்க்கை. இன்னைக்கு நாம் அப்படி ஒரு இணைப்பான வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறோமா அப்படின்னா ரொம்ப பலகீனமாக இருக்கும். எல்லா நிலையிலும் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க தன் மகள் ஃபாத்திமாட்ட, மகளே, உன் கணவரை நீ கஷ்டப்படுத்தாத, உன் கணவரை கஷ்டப்படுத்தாத, உன் கணவரால் உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை அவர் செய்வார். அவரை போய் டார்ச்சர் பண்ணி கஷ்டப்படுத்தி மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கிறாத, எல்லா நிலையிலும் அல்லாஹ் உனக்கு உதவியாக இருக்கிறான். இது முதல் பண்பு, கணவருக்கு கட்டுப்படுதல். இரண்டாவது வெட்கம், ஹயா. தன் உடலை தன்னை தவிர யாரும் எந்த ஆணும் பார்க்கக்கூடாது. நபிகிட்ட கேட்டிருந்தாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு உதவி செய்யணும், அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, நான் வெளியே போகும்போது மூதாட்டி மாதிரி இருக்கணும், வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நான் ஒரு அழகான பெண்மணியை என் கணவருக்கு தெரியும். வீதிகளில் யாராவது என்னை பார்த்தாங்க, வீதிகளில் ரோடுகளில் யாராவது என்னை பார்க்குறாங்கன்னா என்ன நினைக்கணும்னா, ஒரு வயதான பாட்டி போகிறாங்க, ஒரு வயதான கிழவி போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கணும். வீட்டுக்குள்ளே வரும்போது என் கணவருக்கு மட்டுமே என் அழகும் என்னுடைய வாழ்க்கையும் நான் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு கேட்டு பெற்றுக்கிட்டாங்க. ஒரு நாள் ஜும்மா காலையில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு எப்பையும் போல் இல்லாமல் குளிச்சுட்டு தன் 2 குழந்தைகளையும் குளிப்பாட்டி, ஹசன் ஹுசைன் 2 பேர்த்தையும் குளிப்பாட்டி அவங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தன் கணவர் வந்ததை எப்பயுமே உள்ளே கணவர் வந்தோடனே எழுந்து போய் வரவேற்பாங்களாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு. தன் கணவர் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா சலாம் சொல்லி வந்தோடனே சிரித்த முகமாக கணவருடைய கையை பிடித்து உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையானதை கேட்டு கொடுப்பாங்க. இது ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை முறை. அந்த நேரத்தில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு உள்ளே வர்றாங்க. இவங்க போய் கேட்கல, என்ன வேணும்னு கேட்கல, முகம் மலர்ந்து அவங்கள வரவேற்கல, கையை பிடிச்சி கூட்டிட்டு வரல. அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, ஃபாத்திமா அவங்களே, என்னைக்கும் இல்லாமல் என்ன நீங்கள் கண்டுகொள்ளலையே இன்னைக்குன்னு கேட்குறாங்க. என்னை கண்டுகொள்ளலையே அப்படின்னு கேட்குறாங்க. பதில் சொல்லலை. தன் 2 குழந்தைகளையும் குளிப்பாட்டி ட்ரெஸ் மாற்றி இருக்கிறாங்க. திரும்பி கேட்குறாங்க, என் அருமை மனைவி ஃபாத்திமாவே, என்னை நீ கண்டுகொள்ளவில்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி வெளியே போகலான்னு இருக்கிறேன், ஒரு பெரிய நிகழ்வு இருக்குது, நான் வெளியே போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே, அப்படியா, நல்லபடியாக போயிட்டு வாங்க, எப்போ திரும்பி வருவீங்கன்னு கேட்குறாங்க. கணவர் கேட்குறாரு, எப்போ திரும்பி வருவீங்க? இப்போ சொன்னாங்க, நான் கியாமத்து வரை திரும்பி வரமாட்டேன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு பதட்டப்பட்டு கேட்டாங்க, என்னாச்சு உங்களுக்கு, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என் பாப்பாவை நான் கனவுல பார்த்தேன், என் பாப்பா சொன்னாங்க, நான் பார்த்து உன்னை ரொம்ப நாள் ஆச்சு, நீ என்கிட்ட வான்னு கூப்பிட்றாங்க, நான் போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் நடக்குது எல்லாமே. சொன்ன பிறகு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க. கணவர் சொல்கிறாங்க, அருமை மனைவி ஃபாத்திமாவே, உன் தந்தையை சந்திக்கும் போது இந்த ஏழையை பற்றி ஞாபகப்படுத்து, நான் இங்கே பலகீனமான ஒரு மனிதன், உன்னிடத்தில் தவறாக நடந்திருந்தாலோ இல்லை உன்னை மனதளவில் காயப்படுத்தியிருந்தாவோ நிச்சயமாக என்னுடைய குறையை உன் தந்தையிடம் சொல்லாதே, எனக்காக மஹ்ஷருடைய தினத்தில் சிபாரிசு செய்யும்படி உன் தந்தையிடம் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. தன் கணவர், ஒரு கணவன் மனைவி எப்படி பேசிக்கிறாங்க பாருங்க. அந்த இணைப்பு, அவங்களுக்குள்ள அந்த அன்பு, அந்த பரஸ்பரம் எப்படி வெளியாகுது.
வாழ்க்கையை அப்படி ரசித்து வாழ்கிறோமா? என்னைக்காவது நம்ம உட்காந்து நம்முடைய பிள்ளைங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கலாம், என் பிள்ளை நம்ம பிள்ளை என்ன ஓதுறான், நான் இன்னைக்கு எந்த மனைவிகள் எந்த கணவர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு நான் இன்னைக்கு துவா செஞ்சேன், தஹஜ்ஜுல எஞ்சி நான் உங்களுக்கு துவா செஞ்சேன், இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு 2 பேர்த்துக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுத்தேன், எனக்காக நீங்கள் துவா செஞ்சீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை என்னைக்காவது கணவர்கிட்ட நம்ம கேட்குறோமா? இல்லை ஒரு கணவர் மனைவிட்ட கேட்குறோமா? யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், எங்கே போகிறோம்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் பிஸி. வாழ்க்கை ஒரு சடைவா, வெறுப்பா, கோவமா, பிரச்சனையாவே போய்கிட்டு இருக்கு. ஏன்? நம்முடைய வாழ்க்கையை நம்ம இப்படித்தான் வாழணும்னு வாழலை. நபி வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொடுத்தாங்க அப்படி நம்ம வாழலை. எல்லா நிலையிலையுமே நாம ஆசைப்படுறோமே தவிர யார் மீதும் அன்பு கொள்ளவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆசைக்கும் அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம எல்லாத்தின் மீது ஆசைப்படுறோம், எதன் மீதும் அன்பு கொள்றதில்லை. அதனால நம்முடைய வாழ்க்கையை அன்பாக மாற்றிக்கொள்ளணும்.